கொழும்பில் மீண்டும் வெடித்தது போராட்டம், வீதியை மறித்த மக்கள். 900 ரூபாய் பணத்துடன் வவுனியா பேருந்து நிலையத்தில் இரவிரவாய் தனியாக இருந்த சிறுமி. பின்னர் நடந்த சம்பவங்கள் பகீர் வாக்குமூலம். ஆஸ்திரேலியாவுக்கு செல்வதாய் படகில் ஏற்றிவிட்டு காட்டிக் கொடுக்கும் கடத்தல்காரர்கள். அம்பலப்படுத்தப்பட்ட மோசடி, மக்களே கவனம். அரச ஊழியர்களுக்கு 5 வருட விடுமுறை. ஸ்ரீலங்காவில் அமுலாகிறது அதிரடி நடைமுறை. விடுதலை புலிகளுக்கு தடை நீக்கம், அதிரடி அறிவிப்பை வெளியிட்டார் GL பீரிஸ். நாட்டை விட்டு சுகாசுடன் வெளியேறினார் சாணக்கியன். இருபெரும் துருவங்கள் ஒன்றிணைவு. ஒரு செகண்டில் சுயமுடிவெடுத்த விமானி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய 300 பேர். ஸ்ரீலங்காவில் அவசர தரையிறக்கம். இன்று காலை பாடசாலைக்கு சென்ற 10 மாணவர்களுக்கு நேர்ந்த சோகம். கோட்டாபயவுக்கு எதிராக களமிறங்கிய மஹிந்த, பரபரப்பாகும் தென்னிலங்கை. வைத்தியர் ஷாபி ஷிகாப்தீனுக்கு ஜனாதிபதியும் பாராட்டு. பல காலத்திற்கு பின்னர் மஞ்சள் எரிவாயு குவியும் மக்கள். கொழும்பில் விடுதியை சுற்றி வளைத்த போலீசார், சிக்கிய பெண்கள் கூறிய காரணம். ஆஸ்திரேலியா செல்ல முற்பட்ட 64 பேர் திருகோணமலை கடற்பரப்பில் கைது. பெட்ரோல் உண்டு, மின்சாரம் இல்லை. 3 மணி நேரம் வரிசையில் நின்ற பொதுமக்கள். திடீரென உள்வாங்கிய கடல், அச்சத்தில் மீனவர்கள். கொழும்பு பஞ்சிகாவத்தை பிரதான வீதியை மறித்து தற்சமயம் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 3 நாட்களாக எரிபொருளுக்காய் வரிசையில் நின்றும் இன்று எரிபொருள் இல்லை என கூறியமையால் கோபமடைந்த மக்கள் வீதியை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தமக்கான எரிபொருளை வழங்காதவரை அங்கிருந்து செல்லப் போவதில்லை என அவர்கள் கூறியுள்ளனர். இதனால் குறித்த பகுதியில் பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது. தற்சமயம் அங்கு போலீசார் குவிக்கப்பட்டு வருவதுடன் மக்களை கலைந்து செல்லுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கெலகாவில் காணாமல் போயிருந்த 14 வயதான ராசலிங்கம் பிரியதர்ஷன் என்ற சிறுமி 6 நாட்களின் பின்னர் யாழ்ப்பாணம் பேருந்து தரிப்பிடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார். சிறுமி காணாமல் போனமை தொடர்பில் ஊடகங்களில் வெளியான செய்தியை அவதானித்த வர்த்தகர் ஒருவர் சிறுமி பேருந்து தரிப்பிடத்தில் இருப்பதைக் கண்டு யாழ்ப்பாணம் காவல் நிலையத்திற்கு அறிவித்துள்ளார். 11ஆம் தேதி காலை தான் யாழ்ப்பாணத்தில் உள்ள நண்பியை தேடிச் சென்றதாகவும், செல்லும் வழியில் தன்னுடைய தொலைபேசி மின்னேற்றம் இல்லாது இயங்க முடியாத நிலையில் இருந்தமையால் நண்பியுடனான தொடர்பு கொள்ள முடியாமல் போயுள்ளதாகவும், பேருந்து தரிப்பிடத்தில் காத்திருந்ததாகவும் சிறுமி காவல்துறையிடம் தெரிவித்தார். வீட்டாருடன் ஏற்பட்ட மனக்கசப்பினால் தன்னுடைய ஆடைகளை எடுத்துக்கொண்டு 5ஆம் தேதி மாலை ஜன்னல் வழியாக வீட்டில் இருந்து வெளியே பாய்ந்து அவரின் நண்பியொருவரின் வீட்டிற்கு சென்றுள்ளார். அங்கு 4 நாட்கள் இருந்துவிட்டு அந்த வீட்டில் உள்ளவர்களின் அறிவுறுத்தலுக்கு அமைய தன்னுடைய வீட்டிற்கு செல்வதற்காக கண்டி பேருந்து தரிப்பிடத்திற்கு சென்றுள்ளார். அப்போது அவருடைய கையில் 9,000 ரூபாய் பணம் இருந்ததாகவும், அந்த பணத்தில் 4,000 ரூபாய் அளவில் தொலைபேசி ஒன்றை கொள்வனவு செய்து தன்னுடைய வீட்டிற்கு செல்ல மனமில்லாமல் யாழ்ப்பாணத்தில் உள்ள தன்னுடைய நண்பியின் சகோதரி ஒருவருக்கு அழைப்பினை ஏற்படுத்தியுள்ளார். தொழில் ஒன்றை பெற்றுத்தருமாறும் கேட்டுள்ளார். எனினும் தொழில் செய்வதற்கு வயது போதாதென்றும் அதுவரை விடுதியொன்றில் தங்கியிருக்குமாறும் சகோதரி தெரிவித்ததை தொடர்ந்து யாழ்ப்பாணம் செல்வதற்காக கண்டியில் இருந்து 2 மணியளவில் வவுனியா பேருந்தில் ஏறியுள்ளார். 11 மணியளவில் வவுனியாவை அவர் சென்றடைந்துள்ளார். பின்னர் இரவு முழுதும் வவுனியா பேருந்து தரிப்பிடத்தில் இருந்த குறித்த சிறுமி அதிகாலை 4 மணியளவில் யாழ்ப்பாணம் செல்லும் பேருந்தில் ஏறி யாழ்ப்பாணத்துக்கு சென்றுள்ளார். சகோதரியுடன் தொடர்பை ஏற்படுத்த முயற்சித்த போது சிறுமியின் தொலைபேசி மின்னேற்றம் இல்லாது இயங்க முடியாத நிலையில் இருந்ததால் அருகிலுள்ள கடைக்கு சென்று தன்னுடைய தொலைபேசியை மின்னேற்றி தரும்படி கேட்டபோது அந்த வர்த்தகர் சிறுமியை அடையாளம் கண்டு யாழ்ப்பாணம் காவல் நிலையத்துக்கு அறிவித்துள்ளார். காவல்துறையினரின் அறிவுறுத்தலுக்கு அமைய குறித்த சிறுமியின் சகோதரிகள் மற்றும் உறவினர்கள் இருவர் யாழ்ப்பாணம் காவல் நிலையத்துக்கு சென்று சிறுமியை அழைத்துச் சென்றுள்ளனர். யாழ்ப்பாணம் காவல்துறையினர் சிறுமியை அழைத்துச் சென்று கலகா காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளனர். அவரிடமிருந்து வாக்குமூலம் பெறப்பட்ட பின்னர் அவர் கண்டி வைத்தியசாலையில் வைத்திய பரிசோதனைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் எனவும், நீதிமன்றத்தில் இன்றைய தினம் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார் எனவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்.
இளைஞர்களை சட்டவிரோதமாக படகூடாக ஆஸ்திரேலியாவுக்கு கூட்டி செல்வதாக பலரிடம் லட்சக்கணக்கில் பணம் வாங்கிவிட்டு கடத்தல்காரர்களே பாதுகாப்பு படைக்கு இடம்பெயர்வு குறித்த தகவல்களை வழங்குவதாக தெரியவந்துள்ளது. பொருளாதார நெருக்கடியின் காரணமாக நாட்டை விட்டு வெளியேறும் சட்டவிரோத இடம்பெயர்வாளர்கள் பற்றிய தகவல்கள் நாட்டில் அதிகமாக பதிவாகியுள்ளன. எவ்வாறாயினும் இவர்களை வெளிநாடுகளுக்கு அனுப்புவதாக கூறி அவர்களிடமிருந்து பெருமளவான பணம் பறிக்கும் ஒழுங்கமைக்கப்பட்ட மோசடி ஒன்று இடம்பெற்று வருவதாகவும் அதை பாதுகாப்பு படையினர் தற்போது அம்பலப்படுத்தியிருப்பதாகவும் சில சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கடந்த 2 மாத காலத்தில் மாத்திரம் 200க்கும் மேற்பட்ட சட்டவிரோத இடம்பெயர்வாளர்களை இலங்கை காவல்துறையினர் கைது செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரச ஊழியர்கள் தடையின்றி வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு ஏதுவாக தற்போதுள்ள விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளை திருத்துவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. இதன்படி கல்வி அல்லது வெளிநாட்டு வேலைவாய்ப்பிற்காக அரச ஊழியர் ஒருவர் தனது பதவிக்காலத்தில் உயர்ந்தபட்சம் 5 வருடங்கள் சம்பளமற்ற விடுமுறையை பெற்றுக் கொள்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நாட்டில் தற்போது நிலவும் பொருளாதார நிலையை கருத்தில் கொண்டு அரச உத்தியோகத்தர்களுக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளில் தொழில் புரிவதற்கோ அல்லது வேறு பயனுறுதி வாய்ந்த பணிகளில் ஈடுபடுவதற்காக அவர்களின் சிரேஷ்டத்துவம் மற்றும் ஓய்வூதியத்திற்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் தற்போதுள்ள விதிகள் திருத்தப்படும். அத்தகைய திருத்தப்பட்ட விதிகள் அடங்கிய சுற்றறிக்கை ஆலோசனைகளை வெளியிடுவதற்காக பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. விடுதலை புலி ஆதரவாளர்கள் 318 நபர்கள் மற்றும் 4 அமைப்புகளுக்கு எதிரான தடை நீக்கப்பட்டுள்ளதாக இலங்கை அரசாங்கம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் அறிவித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் இலங்கை வெளிவிவகார அமைச்சர் GL பீரிஸ் இந்த தகவல்களை வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 22 விடுதலை புலி செயற்பாட்டாளர்கள் விடுதலை செய்யப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் தடை நீக்கப்பட்ட நபர்கள் மற்றும் நிறுவனங்களின் பெயர் விவரங்களை அரசாங்கம் வெளியிடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. காணாமல் போனவர்களுக்கு நஷ்டஈடு வழங்குவதற்காக மேலும் 53 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த அரசாங்கமும் 216 விடுதலை புலி ஆதரவு அமைப்புகளுக்கு எதிரான தடையை நீக்கி இருந்தது என சிங்கள பத்திரிகை ஒன்றும் செய்தி வெளியிட்டுள்ளது. சுவிட்சர்லாந்திற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளரும் சட்டத்தரணியுமான சுகாஸ் ஆகியோர் சூரிச் விமான நிலையத்தை சென்றடைந்துள்ளனர். சுவிஸ் அரசாங்கத்தின் ஏற்பாட்டில் முக்கிய அரசியல் கலந்துரையாடல் ஒன்றுக்காக சுவிட்சர்லாந்து நாட்டிற்கு அவர்கள் வருகை தந்துள்ளதாக மூத்த ஊடகவியலாளர் துரைரட்னம் தன்னுடைய பதிவில் குறிப்பிட்டுள்ளார். அவர்களை சந்தித்ததில் எனக்கும் மகிழ்ச்சி, சாணக்கியன் சுகாஸ் ஆகியோருக்கும் மகிழ்ச்சி. இந்த வாரத்தில் இருவரையும் ஒன்றாக நான் சந்திப்பேன். தமிழ் தேசிய உணர்வுள்ளவர்கள் ஒன்றாக பயணிக்க வேண்டும். அதற்காக தமிழ் உணர்வாளர்கள் அனைவரும் ஒற்றுமையாக செயற்பட வேண்டும் என்றும் தமிழ் மக்களின் உரிமையை வென்றெடுக்க வேண்டும் என்ற கொள்கையுடன் செயற்படுகின்ற அனைவரும் ஒன்றிணைந்து உழைக்க வேண்டும் என்றும் அன்புரிமையுடன் வேண்டுகிறேன் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். லண்டனில் இருந்து பயணித்த ஜூயல் 504 விமானம் மிகப்பெரிய விமான விபத்தை தவிர்ப்பதற்காக நேற்று பிற்பகல் கட்டநாயக்க விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானத்துடன் ஜூயல் 504 விமானம் நேருக்கு நேராக மோதுவதை தவிர்ப்பதற்காகவே இவ்வாறு விமானம் கட்டநாயக்க விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டுள்ளது. 275 பயணிகள் மற்றும் பணியாளர்களை ஏற்றிச் சென்ற விமானம் ஹீத்ரோவில் இருந்து கொழும்பு செல்லும் வழியில் அங்கராவின் துருக்கி வான்வெளிக்குள் நுழைந்துள்ளது. அங்கரா விமான கட்டுப்பாடு ஜூயல் 504 விமானத்தின் விமானியிடம் அவர்கள் பறந்து கொண்டிருந்த 33,000 அடியிலிருந்து 35,000 அடிக்கு பயணிக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் ஜூயல் விமானி மற்றும் பணியாளர்கள் ஏற்கனவே பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானம் ஒன்று 15 மைல் தொலைவில் 35,000 அடி உயரத்தில் பறந்ததை அவதானித்துள்ளனர். துபாய் மற்றும் சிங்கப்பூர் நோக்கி சென்ற பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானம் ஜூயல் விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்தில் ஹீத்ரோவில் இருந்து புறப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இதன்போது மேலே ஏற்கனவே ஒரு விமானம் பறப்பதாக அங்கராவில் உள்ள விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு பிரிவினருக்கு உடனடியாக தகவல் வழங்கப்பட்டது. விமானங்களை சரிபார்த்த அங்காரா விமான போக்குவரத்து கட்டுப்பாடு ஜூயல் விமானியிடம் 35,000 அடி உயரத்தில் எந்த விமானத்தையும் தங்கள் ரேடரில் கண்டறியவில்லை என தெரிவித்து ஜூயல் விமானத்தை மேல் நோக்கி பயணிக்க அனுமதி வழங்கியுள்ளது. இதன்போது பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானத்தின் ரேடரில் கண்டறிந்த விமானி மீண்டும் அங்காரா விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டிற்கு இது தொடர்பில் தகவல் வழங்கியுள்ளார்.
சில நிமிடங்களுக்கு பின்னர் விமான போக்குவரத்து பிரிவு தகவல் வழங்க நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. ஏற்கனவே 35,000 அடிக்கு மேல் விமானம் ஒன்று இருப்பதால் ஜூயல் விமானத்தை மேல் நோக்கி பறக்க வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டது. ஜூயல் விமானி அறிவிக்கப்பட்ட உயரத்திற்கு பறந்திருந்தால் பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானத்தை விட அதிக வேகத்தில் ஜூயல் விமானம் பறந்ததால் பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானத்தின் மீது நேருக்கு நேர் மோதி இருக்கும். இந்நிலையில் அவதானமாக செயற்பட்ட ஜூயல் விமானி கட்டுநாயக்க விமான நிலையத்தில் விமானத்தை பாதுகாப்பாக தரையிறக்கி பயணிகளின் உயிரை காப்பாற்றியுள்ளார். ஜூயல் 504 விமானத்தில் இருந்த 275 பயணிகள், அதன் பணியாளர்கள் மற்றும் பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானத்தில் இருந்த பயணிகள் மற்றும் அதன் பணியாளர்களின் உயிர்களை ஜூயல் 504 விமானத்தின் தலைமை விமானியின் விழிப்புணர்வு மற்றும் வலுவான முடிவின் காரணமாக காப்பாற்றப்பட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் இந்த சம்பவம் தொடர்பில் உடனடி விசாரணைகளை ஆரம்பிக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. வெளிமடை இந்து கல்லூரியில் தென்னை மரம் ஒன்று முறிந்து விழுந்ததில் காயமடைந்த 10 மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளது. குறித்த பாடசாலைக்கு பக்கத்து காணியில் இருந்த மிக பழமையான தென்னை மரம் ஒன்று முறிந்து வகுப்பறையின் மீது விழுந்ததில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இதில் வெளிமடை இந்து கல்லூரியின் தரம் 6 கல்வி கேட்கும் மாணவர்கள் காயமடைந்து வெளிமட பொது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் சம்பவம் தொடர்பில் வெளிமட போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவின் அதிகாரங்களை பறிக்கும் முயற்சியில் முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தீவிரமாக ஈடுபட்டு வருவதாக தென்னிலங்கை அரசியல் மட்டத்தில் பரபரப்பாக பேசப்படுகின்றது. நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை நீக்கினால் மாத்திரமே 21வது அரசியலமைப்பு திருத்தத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஆதரவளிக்கும் என முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை ஒழிக்காத வரையில் 21வது திருத்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு பொதுஜன பெரமுன ஆதரவளிக்காது என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். நிறைவேற்று அதிகாரம் ஒழிக்கும் வரையில் நாட்டிற்கு எந்த நன்மையும் ஏற்படாது என முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ வலியுறுத்தியுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் செயற்பாட்டாளர்களுக்கும் முன்னாள் பிரதமருக்கும் இடையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் நாட்டில் அடிப்படை தேவை 21வது திருத்தம் அல்ல, மக்கள் எதிர்கொள்ளும் அடிப்படை பிரச்சினைகளுக்கான தீர்வையாகும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மக்களுக்காக உழைக்கும் வகையில் நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் கிடைத்து அது பலவடையும் என்றால் அதற்கு ஆதரவு வழங்குவதே தங்கள் கட்சியின் நோக்கம் எனவும், அவ்வாறின்றி வெற்று அரசியலமைப்பிற்கு ஆதரவு வழங்கினால் மக்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறாது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நிறைவேற்று ஜனாதிபதியின் அதிகாரங்களை ஜனாதிபதியிடமிருந்து அகற்றி பிரதமருக்கு அந்த பதவி வழங்கப்படும் என்றால் அதற்கு ஒருபோதும் இணக்கம் வெளியிட முடியாது என அவர் குறிப்பிட்டார். இல்லாத பிரதமருக்கு பிரதமரின் அதிகாரங்கள் வழங்கப்படுமாயின் அதற்கு தான் உடன்பட போவதில்லை என தெரிவித்த மஹிந்த ராஜபக்ஷ அது ஜனநாயக ரீதியில் முன்னெடுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். இது ஜனநாயக ரீதியில் முன்னெடுக்கப்பட வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஆதரவளிக்கும் என முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ மேலும் தெரிவித்துள்ளார். குருநாகல் வைத்தியசாலையின் மகப்பேற்று மற்றும் பெண் நோயியல் பிரிவின் விசேட வைத்தியர் ஷாபி ஷிகாப்தீன் தான் பணி இடைநிறுத்தப்பட்டிருந்த காலத்திற்காக தனக்கு வழங்கப்பட்டிருந்த வேதனத்தை அத்தியாவசிய மருந்துகளை கொள்வனவு செய்வதற்கு வழங்கியுள்ளமைக்கு முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க தன்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். சமூக ஊடக பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் பணி இடைநிறுத்தப்பட்ட காலத்திற்கான ஊதியத்தை முழுமையாக வழங்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தான் பணியாற்றிய மருத்துவமனைக்கு அவர் தன்னுடைய சம்பளம் முழுவதையும் வழங்கியுள்ளார் என முன்னாள் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். பொய், பொறாமை, வெறுப்புணர்வை போர்த்திக் கொண்ட சிங்கள தீவிரவாதத்தின் வெட்கக்கேடான அத்தியாயம் சிறந்த தொழில்சார் நிபுணரின் வாழ்வை சிதைத்துவிட்டது என முன்னாள் ஜனாதிபதி இதன்போது தெரிவித்துள்ளார். உங்கள் மீது உமிழப்பட்ட வெறுப்பிற்கு நீங்கள் வழங்கிய பதிலிற்காக வைத்தியர் ஷாபி அவர்களே உங்களுக்கு பாராட்டுக்கள். சிந்திக்கும் திறனுடைய அனைத்து சிங்கள பிரஜைகளும் உங்களை வணங்குகின்றார்கள் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டில் தட்டுப்பாடாக காணப்பட்ட லாஃப் எரிவாயு கொள்கலன்கள் போலீசாரின் பாதுகாப்பிற்கு மத்தியில் இன்று நுவரெலியா மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. பொதுமக்கள் அதனை பெற்றுக்கொள்வதற்கு அதிகாலை 4 மணியிலிருந்து நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர். 2 மாதங்களுக்கு மேலாக லாஃப் எரிவாயு கொள்கலன்கள் வழங்கப்படவில்லை. இந்நிலையில் இன்று நுவரெலியா மின்சார சபை கட்டடத்திற்கு முன்பாக லாஃப் எரிவாயு கொள்கலன்கள் விநியோகம் இடம்பெறுகிறது.
இதன்போது லாப் எரிவாயு கொள்கலன் விற்பனை முகவர்களால் சுமார் 1150 எரிவாயு கொள்கலன்கள் எடுத்து வரப்பட்டன. அவற்றை கடும் நெருக்கடிக்கு மத்தியில் நுவரலியா, பொருளாந்து, கந்தப்பள்ள, மாகஸ் தோட்டம், நானோயா உள்ளிட்ட பல பகுதிகளிலிருந்து வருகை தந்த பொதுமக்களுக்கு போலீசாரின் மேற்பார்வையில் வழங்கப்பட்டுள்ளது. இருப்பினும் அனைத்து வாடிக்கையாளர்களதும் தேவைக்கேற்ப சமையல் எரிவாயுவை பெற்றுக்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதன்போது நுவரலியா போலீஸ் நிலையத்தில் தொழில் புரிவோருக்கு எரிவாயு கொள்கலன்கள் வழங்கப்பட்டமையால் அங்கு அமைதியின்மை ஏற்பட்ட குறிப்பிடத்தக்கது. கொழும்பு மாவட்டத்தில் விடுதியொன்றை சுற்றி வளைத்து 6 பெண்கள் உட்பட 8 பேரை கைது செய்ததாக கொழும்பு பிரதேச குற்றப்புலனாய்வு பிரிவினர் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த பெண்கள் 2000 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்த பெண்களில் 21 வயதுடைய யுவதி ஒருவர் அடங்குவதாகவும் போலீசார் தெரிவித்தனர். இந்த கைது சம்பவம் கொழும்பு பிரதேச குற்றப்புலனாய்வு பிரிவைச் சேர்ந்த போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் ரகசிய புலனாய்வாளராக நியமிக்கப்பட்டிருந்த நிலையில் இடம்பெற்றுள்ளது. மேலும் இவ்வாறு கைதாகிய பெண்கள் வெள்ளம்பிட்டிய, பசறை, கம்பளை மற்றும் வடமுல்ல ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள் என போலீசார் தெரிவித்தனர். நாட்டின் பொருளாதார நெருக்கடி காரணமாக உண்ண உணவின்றி, உடுக்க உடையின்றி இவ்வாறான தொழில்களில் ஈடுபட வேண்டியுள்ளதாக அவர்கள் கூறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கிழக்கு கடற்பரப்பில் மேற்கொள்ளப்பட்ட விசேட கண்காணிப்பு நடவடிக்கையின் போது இலங்கையில் இருந்து கடல் மார்க்கமாக சட்டவிரோதமான முறையில் ஆஸ்திரேலியாவுக்கு செல்ல முயற்சித்ததாக கருதப்படும் 64 பேர் கடற்படையினரின் பொறுப்பில் எடுக்கப்பட்டுள்ளனர். அதன்படி கிழக்கு கடற்படை கட்டளை பிரிவு அதிகாரிகள் இன்று திருகோணமலை கடற்பரப்பில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்ட போது சந்தேகத்திற்கிடமான முறையில் பயணித்த பல நாள் மீன்பிடி படகொன்றை அவதானித்துள்ளனர். அதன்போது இலங்கையில் இருந்து கடல் வழியாக சட்டவிரோதமாக பல நாட்கள் மீன்பிடி படகில் பயணித்து ஆழ்கடத்தலோடு தொடர்புடைய 7 பேர் உட்பட 50 ஆண்கள், 11 பெண்கள் மற்றும் 3 சிறுவர்கள் என 64 பேர் கடற்படையினரின் பொறுப்பில் எடுக்கப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் திருகோணமலை, முல்லைத்தீவு மற்றும் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக திருகோணமலை துறைமுக காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். சட்டவிரோதமான மற்றும் மிகவும் ஆபத்தான முறைகளில் வெளிநாடு செல்ல முயற்சிக்கும் ஆழ்கடத்தல் நடவடிக்கைகளில் சிக்கிக் கொள்வதை தவிர்க்குமாறு கடற்படை பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. ஆழ்கடத்தல்காரர்கள் நீண்ட தூர பயணங்களுக்கு பொருத்தமற்ற மீன்பிடி படகுகளை பயன்படுத்துவதாகவும் இந்த படகுகளில் பயணிக்க முயற்சிப்பது உயிருக்கு அதிக ஆபத்தை ஏற்படுத்தும் எனவும் கடற்படை எச்சரிக்கை விடுத்துள்ளது. வவுனியா ஓமந்தை எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் பெட்ரோல் இருப்பில் இருந்து மின்சாரம் தடைப்பட்டதால் 3 மணித்தியாலங்கள் தாமதத்தின் பின்னர் எரிபொருள் வழங்கப்பட்டது. வவுனியாவில் இன்று காலை அநேக எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் ஓமந்தை எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் மாத்திரம் பெட்ரோல் வழங்கப்பட்டது. இதனால் பெட்ரோலை பெற்றுக் கொள்வதற்காக நீண்ட வரிசையில் பொதுமக்கள் கூடி நின்றனர். இருப்பினும் காலை 8:30 மணியளவில் மின்சாரம் தடைப்பட்டதால் எரிபொருள் நிரப்பும் செயற்பாட்டில் தாமதம் ஏற்பட்டது. இதனால் வரிசையில் நின்ற பொதுமக்கள் பல்வேறு அசௌகரியங்களை சந்தித்துள்ளனர். எனினும் காலை 11 மணியளவில் மின்சாரம் வந்ததும் மீண்டும் எரிபொருள் நிரப்பும் செயற்பாடு ஆரம்பிக்கப்பட்டது. ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுக கடல் பகுதி வழக்கத்தை விட இன்று புதன்கிழமை காலை உள்வாங்கியுள்ளதனால் அப்பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நாட்டு படகுகள் தரைதட்டியுள்ளதோடு அடிக்கடி கடல் உள்வாங்கியதால் மீனவர்கள் மத்தியில் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. தமிழக அரசால் அறிவித்துள்ள மீன்பிடி தடை காலம் நேற்று நள்ளிரவுடன் முடிவடைந்த நிலையில் ராமேஸ்வரம் மீனவர்கள் நேற்று மாலை மீன்பிடிக்க கடலுக்கு சென்றுள்ளனர். மீன்பிடிக்க சென்ற ஒரு சில மீன்பிடி விசைப்படகுகள் மீன்பிடித்துவிட்டு இன்று புதன்கிழமை காலை மீன்பிடித்து ராமேஸ்வரம் துறைமுகத்திற்கு எடுத்து வந்தனர். இந்நிலையில் கடல் உள்வாங்கிக் கொண்டதால் தரைதட்டி படகு சேதமடையும் என்ற அச்சத்தில் படகை மீனவர்கள் துறைமுகத்திற்கு கொண்டு வந்தனர். எனவே தமிழக அரசு பழமையான ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தை உடனடியாக தூர்வாரி பேரிடர் காலங்களில் படகுகளை பாதுகாப்பாக நிறுத்துவதற்கு வழிவகை செய்து தர வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் கடந்த சில வாரங்களாக தொடர்ந்து கடல் உள்வாங்கி வந்த நிலையில் கடந்த வாரம் கடல் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது. ஆனாலும் தற்போது இன்று காலை முதல் தொடர்ந்து கடல் உள்வாங்கியதால் மீனவர்கள் மத்தியில் பெரும் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. கொழும்பில் மீண்டும் வெடித்தது போராட்டம், வீதியை மறித்த மக்கள். 900 ரூபாய் பணத்துடன் வவுனியா பேருந்து நிலையத்தில் இரவிரவாய் தனியாக இருந்த சிறுமி. பின்னர் நடந்த சம்பவங்கள் பகீர் வாக்குமூலம். ஆஸ்திரேலியாவுக்கு செல்வதாய் படகில் ஏற்றிவிட்டு காட்டிக் கொடுக்கும் கடத்தல்காரர்கள். அம்பலப்படுத்தப்பட்ட மோசடி, மக்களே கவனம். அரச ஊழியர்களுக்கு 5 வருட விடுமுறை. ஸ்ரீலங்காவில் அமுலாகிறது அதிரடி நடைமுறை.
விடுதலை புலிகளுக்கு தடை நீக்கம், அதிரடி அறிவிப்பை வெளியிட்டார் GL பீரிஸ். நாட்டை விட்டு சுகாசுடன் வெளியேறினார் சாணக்கியன், இருபெரும் துருவங்கள் ஒன்றிணைவு. ஒரு செகண்டில் சுயமுடிவெடுத்த விமானி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய 300 பேர், ஸ்ரீலங்காவில் அவசர தரையிறக்கம். இன்று காலை பாடசாலைக்கு சென்ற 10 மாணவர்களுக்கு நேர்ந்த சோகம். கோட்டாபயவுக்கு எதிராக களமிறங்கிய மஹிந்த, பரபரப்பாகும் தென்னிலங்கை. வைத்தியர் ஷாபி ஷிகாப்தீனுக்கு ஜனாதிபதியும் பாராட்டு. பல காலத்திற்கு பின்னர் மஞ்சள் எரிவாயு குவியும் மக்கள். கொழும்பில் விடுதியை சுற்றி வளைத்த போலீசார், சிக்கிய பெண்கள் கூறிய காரணம். ஆஸ்திரேலியா செல்ல முற்பட்ட 64 பேர் திருகோணமலை கடற்பரப்பில் கைது. பெட்ரோல் உண்டு, மின்சாரம் இல்லை, 3 மணி நேரம் வரிசையில் நின்ற பொதுமக்கள். திடீரென உள்வாங்கிய கடல், அச்சத்தில் மீனவர்கள்.